நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் எனக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாம் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆனந்தராகம் சீரியலோட ஹீரோயினான ஈஸ்வரியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சிறு சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆனந்தராகம் சீரியல், அதாவது இந்த பாடலே ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். கண்டிப்பாக ரிப்பீட்டட் மோடில் அந்த பாடலை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. குறிப்பாக காலையிலலாம் அந்த பாடலை கேட்கும் போது அடடா என்ன ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஆனந்தராகம் கேட்கும் நேரம் இந்த பாடல். அந்த பாடல் வரிகளையே இந்த சீரியலுடைய டைட்டிலாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 4 வருடங்களாக இந்த சீரியல் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த சீரியல் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னா இந்த சீரியலில் நடித்த ஒவ்வொருத்தருக்குமே அந்த பெருமை போய் சேரும். ஏன்னா ஆடியன்ஸ் மனசில் இடம் பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயத்தை இவங்க கிட்டத்தட்ட 4 வருடங்களாக பார்த்துட்டு வராங்க. ஸோ ஈஸ்வரியா ஆக்ஷனும் பண்ணுறாங்க, ரொம்ப சென்டிமெண்டலாகவும் நடிக்கிறாங்க, ரொமான்ஸும் கொடுக்குறாங்க. என்னம்மா இப்படி சகலகலா வள்ளியா இருக்கியே, எந்த ஊர் தாமா நீ அப்படின்ட்டு இந்த சீரியலில் ஈஸ்வரியா நடிக்கிறவங்கள பார்த்து கேள்வியே கேட்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் பொண்ணா நல்லா பக்காவாக நடிச்சிட்டு வராங்க. ஆனால் இவங்க பிறந்தது வளர்ந்தது இப்படி எல்லாமே கர்நாடகா. ஆமாங்க, தமிழே தெரியாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இப்போ தமிழை தாறுமாறாக பேசுகிறாங்க. தமிழ் பேசவும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம். தமிழ் கற்றுக்கிட்டு வராங்களாம். தமிழ் மட்டும் இல்லாமல் இவங்க எந்த மொழியில் நடிக்கிறாங்களோ அந்த மொழியில் நடிக்கிறவங்க கிட்ட அந்த மொழியில் தான் பேசுவாங்களாம். அதனாலே இவங்களுக்கு வேற மொழிகள் கற்றுக்கணும் அப்படின்ற ஆசைகள் நிறைய இருக்காம். அதனால தான் இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்து இவங்க தமிழில் மட்டும்தான் செட்டில் பேசுவாங்களாம். தெரியாத வார்த்தைகளை இவங்க கற்றுக்கிட்டே இருக்காங்களாம். இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்க அப்பா அம்மா, இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் பிரதர் அண்ட் இவங்களுக்கு திருமணமும் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, ஒரு நடிகரை தான் இவங்க காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் வீட்டெல்லாம் எதிர்த்து தான் இந்த திருமணம் நடந்ததுன்னே சொல்லலாம். இவங்களுடைய காதல் கணவர் எந்த நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பிரதாப் சிங். இதுதான் இவருடைய கணவர். இவங்க 2 பேரும் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியில இருந்தே லவ்ல தான் இருந்திருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாடலிங்ல இருக்கும்போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்ல தான் இந்த லவ்வே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த லவ் பார்த்தீங்கன்னா திருமணத்துல தான் முடிஞ்சாகணும்ட்டு பொண்ணு கிட்ட சொன்னாரோ இல்லையோ பொண்ணுடைய ஃபேமிலி கிட்ட போய் சொல்லியிருக்காரு. இது போல உங்களுடைய பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் கட்டி கொடுங்க அப்படின்ட்டு இவரோட மொழியில சொன்னா அங்க அவங்களுடைய பாஷை புரியாம ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு லவ் ப்ரொபோசலாக தாங்க இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய அப்பாக்கு ஹிந்தி தெரியுமா, இவங்க அம்மாக்கு கன்னடம் தெரியுமா. ஆனா பையனுக்கு தெலுங்கு தான் தெரிஞ்சிருக்கு. சரி ஹிந்திலையாச்சும் அவங்க அப்பா கிட்ட கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கன்வே பண்ண, அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட இவங்களுடைய லவ்வை சொல்றதுக்கு ஹீரோயினான அனுஷாவையே வந்து தூது விட்டுருக்காரு இவரு. அதுக்கப்புறம் தான் இந்த காதல் வந்து திருமணத்துல முடிஞ்சிருக்கு. சரி பொண்ணு வீட்டில் ஓகே பண்ணிட்டாங்க. பையன் வீட்டிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கதான் சின்ன சட்ட சிக்கலே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா அங்க வந்து எல்லாத்தையுமே பார்க்குறவங்களாம். குறிப்பா இந்த பூஜைன்னு வந்துட்டா எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு பூஜையில இன்வால்வ் ஆயிடுவாங்களாம். இவங்க வீட்டில் தான் பிரசாதம்லாம் கொடுப்பாங்களாம். பார்த்துக்கங்களேன், அந்த அளவுக்கு பூஜைனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். சரி நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமக என்ன கேஸ்டாக இருக்கட்டும், என்ன ரிலிஜனாக வேணா இருக்கட்டும், பூஜைலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் அவங்க அம்மா கேட்டாங்க. அதாவது பையனோட அம்மா கேட்டிருக்காங்க. ஃபைனலாக பண்ணுவா அதெல்லாம் பண்ணாமல் எப்படி இருப்பா, அதனால் குடும்பப்பான பொண்ணு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் தாங்க இந்த திருமணமே நடந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் மீறி ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்களுடைய திருமணமும் ரொம்ப 4 வருடங்கள் கடந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு. பல பேருக்கும் இங்கே இவங்க திருமணம் ஆனவங்கன்ட்டு தெரியாம தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சதுனால நிறைய பேர் அந்த சீரியல் மூலியமாக தான் இவங்க லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சீரியல் வரதுக்கு முன்னாடியிலேருந்து லவ்ல இருந்ததுனால அது அப்படியே இந்த சீரியல் வந்ததுக்கப்புறம் டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். தெலுங்குலையும் இவங்க சீரியல் பண்ணியிருக்காங்க. ஆனால் கன்னடத்தில் பண்ண சீரியல் ரொம்ப ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதில் ராதாரமணா இந்த சீரியலை எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 2017 ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான சீரியல்னே சொல்லலாம். இந்த சீரியலில் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை கலக்கிட்டு வர 2 பிரபலங்கள் இந்த சீரியலில் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல். இங்கே பல அம்மாக்களுக்கு முன் உதாரணமாக வாழ வந்துட்டு இருக்க பாக்கியலட்சுமி சீரியலில் வர ஒரு நடிகை. அண்ட் இவங்க இந்த சீரியலில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. ரோஜா சீரியல் மூலிமா நம்ம எல்லார் மனசுலையும் அர்ஜுன் சாரா இடம் பிடிச்ச சிப்பு சூரியன், இவரும் பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் அதுதான் அவருடைய டெபியூட் சீரியல். அந்த சீரியல் மூலிமா மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. இப்போ அடுத்தடுத்து அவருடைய
கெரியரில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆனால் கடவுள் அப்படின்றத இவங்க யாரை எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க செய்கிற தொழிலை தான் பார்க்குறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. ஆனால் அந்த ஆசை இந்த சீரியலுக்கு வந்ததுனால நடக்காமலே போயிடுச்சு. ஆனால் சீரியலில் இவங்க ஐபிஎஸ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பண்ணுற வேலையை நம்ம சரியாக பண்ணோன்னா கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுப்பாரு. அதனால நான் என்னுடைய வேலையை தான் கடவுளாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனான பர்சன் தான். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இவங்க ஐபிஎஸ் அப்படின்றதுனால ஆக்ஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க மெனக்கிட்டு இருக்காங்க. தனியாக வந்து ட்ரைன் அப் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்காங்களாம். சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்துக்காக இவங்க ஏங்கினது இந்த சீரியலில் கிடைச்சதுனால அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அண்டு நிறைய பேர் நம்மளை நம்பி தானே இந்த சீரியல் நம்ம கூப்பிட்டுருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும்னு நினச்சி தான் இவங்க புது புது விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்களாம் இப்போ வரைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க ஹைட்டாக இவங்களுடைய பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களாம். அதுக்கு ரீசன் ஒரு பக்கம் இவங்களுடைய கிளாசிக்கல் டான்ஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க ஸ்டேட் லெவல் யோகாவை ரெப்ரசன்ட் பண்ணுற வகையில் நிறைய ஈவெண்ட்லாம் பண்ணியிருக்காங்களாம். இவங்க யோகா டெய்லியும் பண்ணுறதுனால இவங்க பாடி ரொம்ப ஈஸியாகவே கோஆப்ரேட் பண்ணுமாம். இப்படி தூக்கி போடுமாம், அப்படி தூக்கி போடணுமா. ஸோ இது போல் ரொம்ப ஈஸியாக அவங்க பாடி இவங்க சொல்கிறது கேட்குமாம். அண்ட் இவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. ஒருவேளை சாரும் வந்து அங்கேருந்து வந்து இங்கே பெரிய ஆள் ஆனதுனால பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்களும் அங்கேருந்து இங்கே வந்து தான் பல பேருடைய மனசிலும் இடம் பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களும் ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஸ்டார் ஆவாங்கன்ட்டு நம்மளோட சின்ன சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரோடைய டயலாக்கான நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி இந்த டயலாக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதே சேனலில் இருக்க ஒரு சில ஆக்ட்ரஸ் கூட ரொம்பவே க்ளோஸ். அதில் சைத்ரா அண்ட் கேபி, சுந்தரி கேபிங்க, இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். இவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்களாம். அந்த சமயத்தில் ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது இவங்க கால் பண்ணுற ஃபர்ஸ்ட் நம்பர் சுந்தரி கேபிக்கு தான் கால் பண்ணுவாங்களாம். அவங்க கொடுக்குற அந்த ஆறுதலான வார்த்தைகள் இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்காம். அந்த வகையில் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க கேபி. அதே மாதிரி சைத்ராவும் ரொம்ப பிடிக்குமாம். அவங்க தாண்டி இப்போ ஸ்வாதி, இவங்க ரொம்ப ரொம்ப வந்து இவங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்காங்க. 3 முடிச்சு சீரியலோட ஹீரோயின் தான். அதாவது அனுஷாவுக்கு பார்த்தீங்கன்னா டெங்கு வந்துடுச்சாம். இவங்க ஹாஸ்பிட்டலைஸில் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஸ்வாதி எதிர்பார்க்காத வகையில் இவங்கள பார்த்துக்கலாம் வந்தாங்க. அந்த வகையில் இவங்க மற்ற சீரியல் ஹீரோயின்ஸ் கூடவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இவங்களுக்குன்னு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அவங்களுடைய ஃபேன்ஸும் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த சீரியலில் நடிக்கிற பிரீத்தி அவர்களை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் பிரீத்தி அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட் அண்ட் ஜாலி டைப் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்களாம். இங்கே தமிழில் ஜி தமிழில் பார்த்தீங்கன்னா சத்யா சீரியல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஃபஸ்ட்டு அந்த சீரியலுக்கு இவங்கள தான் கூப்பிட்டாங்களாம். ஏன்னா ஜி தெலுங்குல இவங்க தான் அந்த ரோலை ப்ளே பண்ணதுனால இங்கே கூப்பிடும் போது ஃபஸ்ட்டு நோன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் சன் டிவி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை இவங்க நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ அழகப்பன் கூட சேர்ந்து இவங்க நடிக்கிற அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.